ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது அடிக்கடி கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக். கேட் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்டு மற்ற எக்ஸாமினேஷனில் நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை ரொம்ப கவனமாகவும் நாம் கூர்ந்து படிக்கணும். ரொம்ப கவனமாகவும் கூர்ந்தும் படிக்க வேண்டிய டாபிக் இது. எந்த ஒரு குழப்பமும் இல்லாதபடிக்கு ரொம்ப தெளிவோடு நாம் என்ன செய்யணும், இந்த டாப்பிக்கில் இருக்கணும். என்ன டாபிக் அது அப்படின்னு கேட்டால், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது, எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு புது வகையான டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மர் தான் அதுவும் கூட. ஆனால் இதில் 2 வைண்டிங் கிடையாது. ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அண்ட் ஒரு இன்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செப்பரேஷன். அந்த செப்பரேஷன் இங்கே கிடையாது. ப்ரைமரி செகண்டரி அப்படிங்கிறது கிடையாது. ஒரே வைண்டிங்கை ரெண்டாவும் பயன்படுத்திக்கலாம். அதாவது இன்புட் அப்ளை பண்ணுறதுக்கும் அவுட்புட் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரே வைண்டிங் தான் இருக்கும். அதை ஒரு விதத்தில் கனெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே, சரி. ஆர்டினரியாக இருக்கக்கூடிய 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை நாம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றிக்கலாமா? தாராளமாக மாற்றிக்கலாம். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கனெக்ஷன் முறைகள் இருக்குது. அந்த முறைகளையும் நாம் பார்க்க போகிறோம். இதுதான் அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்கப்படும். 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றினால் என்ன நடக்கும், கேவிஏ ரேட்டிங் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரியான சில ப்ராப்ளங்களை உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஓகே, இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கக்கூடிய இந்த வகையான டிரான்ஸ்ஃபார்மரை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சில அடிப்படையான விளக்கங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பாருங்கள். இட் ஹாஸ் ஒன்லி 1 வைண்டிங் சொன்னேன், அப்படிதானா? ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, நடுவில் ஒரு செப்பரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்து நோ ஐசோலேஷன் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி. பார்த்தீங்களா, ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் இடையில் ஐசோலேஷன் இருக்காது, ஒரே வைண்டிங் தான் அப்படிங்கிறதுனால. அடுத்து பாருங்கள், யூஸ்லெஸ் காப்பர். தனித்தனி வைண்டிங்காக செய்கிறதுக்கு பதிலாக ஒரே வைண்டிங்காக இருக்கிறதுனால இட் யூசஸ் லெஸ் காப்பர். காப்பரோட அளவு கம்மி, பயன்படுத்தக்கூடிய அல்லது தேவைப்படும் காப்பரோட அளவு கம்மியாகுது. அதனால் இது சீப்பர் ஆகிறது. அண்ட் யூஸ்ட் வேர் கே இஸ் ஆல்மோஸ்ட் 1. ஓகே, அல்லது அரவுண்ட் 1 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கே இஸ் அரவுண்ட் 1. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம். ஓகே, ஸோ கே வந்து எப்போ, கேங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. அப்போது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரும் பொழுது நாம் தேட வேண்டிய ஆன்சர் இந்த இடத்துல இருக்குது. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் டு பி யூஸ்ட் வேர் we have no step up or step down operation virtually. பெரும்பாலும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மிகச்சிறிய அளவுக்கான ஒரு வோல்டேஜ் பூஸ்டிங்காக பயன்படுத்தப்படுது. ஓகே, ரைட். பாருங்கள், கே இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்து பாருங்கள், ஹை எஃபிஷியன்சி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு. லாஸ் கம்மியாகுது அண்டு சில விஷயங்கள்னால இது வந்து ஹைலி எஃபிஷியன்ட். யாரை விட? 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை விட. அடுத்து பாருங்கள், இட் இஸ் ஸ்மால் இன் சைஸ் தேன் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மரை விட ரொம்ப குறைஞ்ச சைஸ். எப்படி சொல்லலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 kVA டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் 100 kVA, 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் 100 kVA. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இந்த சைஸை விட குறைவாக இருக்கும். காரணம், இதனோட கேவிஏ ரேட்டிங் அதிகம். ஓகே, அதாவது நாம் மாற்றி சொல்லலாம், இந்த ஒரே கேவிஏ ரேட்டிங் உடைய இந்த 2 மெஷின்களுக்கும் தேவைப்படக்கூடிய காப்பரோட அளவு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு குறைவு, இதுக்கு அதிகம். அதனால் இது குறைவான சைஸாக மாறிடுது. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், குட் வோல்டேஜ் ரெகுலேஷன்.
ரெகுலேஷன் அது ரொம்ப முக்கியமானது. லோட் கனெக்ட் பண்ணப்பட வோல்டேஜ் எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாராமீட்டர் டு பி கான்சன்ட்ரேட்டட் வித். ஸோ அதை பார்க்கும்பொழுது இதுக்கு பெட்டர் வோல்டேஜ் ரெகுலேஷன், வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிற பிரச்சனைங்க பெரும்பாலும் அல்லது பெரிய அளவில் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள், பவர் டிரான்ஸ்ஃபர் பை போத் கண்டக்ஷன் அண்ட் இண்டக்ஷன். அதனால் இதனோட கேவிஏ ரேட்டிங்கும் அதிகம். ஸோ பவர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டக்ஷன் ப்ராசஸ்லேயும் நடக்குது, இண்டக்ஷன் ப்ராசஸ்லேயும் நடக்குது. வேறாஸ் இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் இண்டக்ஷன் ப்ராசஸில் மட்டும்தான் நடக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இன்க்ரீஸ் இன் கேவிஏ கெப்பாசிட்டி. சைஸ் ஒரே சைஸில் கேவிஏ சைஸ் இப்போ தான் பார்த்தோம், இதுக்கு கேவிஏ அதிகமாக இருக்கும், இதுக்கு குறைவாக இருக்கும். ஸோ அதனால் நாம் இந்த அடிப்படையான காரியங்களை, இந்த அடிப்படையான விளக்கங்களை நாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நாம் நெக்ஸ்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், நாம் இப்போது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அடிப்படை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம 2 வகையில் இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்று, இது ஸ்டெப் டவுன் ஆப்ரேஷன், ஸ்டெப் டவுன், இது ஸ்டெப் அப். ஓகே, ஸோ 2 வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு இருக்குது. பாருங்கள், ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. வோல்டேஜ் V1 கொடுக்குறோம், இங்கே V2 எடுக்கிறோம். ஓகே, இந்த 2 வைண்டிங்கும் பார்த்துக்கோங்க, ஒரே வைண்டிங் தான். அதில் ஒரு இடத்துலேருந்து டேப்பிங் தான் எடுத்திருப்பாங்களே ஒழிய தனித்தனியான வைண்டிங் இது கிடையாது. ஓகே, இது 2 சேர்ந்து ஒரே வைண்டிங் தான். ஓகே, இப்போது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டெப் டவுன் ஆப்ரேஷனுக்கு நாம் அந்த ஆரோ மார்க் என்றைக்கும் இங்கே இருந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும், அதாவது இந்த பாயிண்ட்டை பார்த்து போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வைண்டிங்க்கு பேர் காமன் வைண்டிங், இந்த வைண்டிங் பேர் சீரீஸ் வைண்டிங். இதுக்கு பேர் சீரீஸ், NSCன்னு போட்டிருந்தோம்னா சீரீஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ NSC அப்படின்னு சொன்னால் சீரீஸ் வைண்டிங், NC அப்படிங்கிறது காமன் வைண்டிங். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த காமன் வைண்டிங் அப்படிங்கிற இந்த வைண்டிங் வந்து போத் பிரைமரி அண்ட் செகண்டரிக்கு காமனாக இருக்கிறதுனால இது காமன் வைண்டிங். சீரீஸ் வைண்டிங் வந்து அப்படி கிடையாது, அது பிரைமரிக்கு மட்டுமானது. ஓகே ரைட், இப்போ பாருங்கள், இந்த 2 பேரோட இந்த வைண்டிங்கில் வோல்டேஜ் அண்ட் இந்த வைண்டிங்கில் வோல்டேஜ், இந்த 2 பேரோட அடிஷன் தான் இந்த பக்கம் இருக்கும். இந்த வைண்டிங்கில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அது மட்டும்தான் அங்கே இருக்கும். ஓகே, இந்த வைண்டிங்காக என்ன முடிவு பண்ணப்பட்டிருக்கோ, என்ன டிசைன் பண்ணப்பட்டிருக்கதோ அந்த வோல்டேஜும் அந்த கரண்ட்டும் மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கும். ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிறது இந்த வைண்டிங்குரிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் போக ப்ளஸ் இந்த வைண்டிங்குரிய வோல்டேஜை சேர்த்து ஆட் பண்ணதை நமக்கு இந்த பக்கம் கிடைக்கும். ஓகே, அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கும் பொழுது V1 சைடில் என்ன வோல்டேஜ், இந்த வைண்டிங்கோட அமைப்பை பொறுத்து தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 பேரோட அடிஷன் இங்கே, அப்போ இந்த 2 பேரோட அடிஷன் இந்த பக்கம் தான் கிடைக்குமே தவிர இந்த பக்கம் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வழியாக போகக்கூடிய கரண்ட் அவே ஃப்ரம் தி காமன் வைண்டிங், எப்போவும் ஸ்டெப் டவுனில் அவே ஃப்ரம், இது டுவார்ட்ஸ் தி காமன் வைண்டிங், அதை நாம் புரிஞ்சுக்கணும். அவே டுவார்ட்ஸ். ஓகே, காமன் வைண்டிங், அந்த பொது வைண்டிங்கை பார்த்து வரக்கூடிய கரண்ட் இங்கே பொது வைண்டிங்கில் இருந்து வெளியே போக அளவுக்கு கரண்ட் இருக்கும். ஓகே, இந்த கரண்ட் என்றைக்குமே இந்த காமன் வைண்டிங்கில் பொதுவாக என்றைக்குமே கரண்ட் வந்து ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் இடையில உள்ள வித்தியாசம்தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ஃபோர் காமன் வைண்டிங்கில் போகக்கூடிய கரண்ட் என்றைக்குமே இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் I1 and I2, இதுதான் காமன் வைண்டிங் கரண்ட். காமன், ஆனால் அதனோட போலாரிட்டி முக்கியம். காமன் வைண்டிங் கரண்ட், காமன் கரண்ட்டுன்னு கூட நாம் வச்சுக்கூடும். ஓகே, I1 மைனஸ் I2. ஏன்னா அப்சல்யூட்டாக மைனஸ் சைன் போடலைன்னு சொன்னால் 2 பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசம்தான், மைனஸ் சைன் நாம் பார்த்து தான் போடணும். ஓகே, இப்போது அவே ஃப்ரம் அப்படின்னு வர்றதுனால இங்கே வந்து என்றைக்கும் தெரிஞ்சுக்கோங்க மைனஸ் I1 மைனஸ் I2. ஓகே, இங்கே வந்து வெறுமனை I1 மைனஸ் I2. ஓகே,
ஸோ உள்ளே பார்த்து வரக்கூடிய கரண்ட் I1 மைனஸ் I2, வெளியே பார்த்து போகக்கூடிய கரண்ட் மைனஸ் போட்டு I1 மைனஸ் I2 போடணும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து I1 அப்படிங்கிற கரண்ட் வருது, இங்கேருந்து I2ங்கிற கரண்ட் வருது. அப்படிதானா? ஸோ இந்த I1ம் இங்கேருந்து வரக்கூடிய இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பக்கம் கிடச்சிருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பொலாரிட்டி ஆரோ மார்க் போட்டுக்கணும் இல்லையா, இதை வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த I1 ப்ளஸ் இந்த கரண்ட் ரெண்டு சேர்ந்து இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஓகே, சேர்ந்துன்னு பார்க்கும்போது இந்த மைனஸ் சைனை இன்க்ளூட் பண்ணணும், நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, அதே மாதிரி தான் இந்த பக்கம் I1 உள்ளே பார்த்து போகுது, இங்கே கொஞ்சம் போனது போக மீதி தான் இந்த பக்கம் போகும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஓகே, இப்போது ஸ்டெப் டவுன் ஆப்ரேஷன், ஸ்டெப் அப் ஆப்ரேஷன். இந்த ஸ்டெப் டவுனில் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, ஸ்டெப் அப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, கரண்ட் காமன் பிரான்ச்சில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எது சீரிஸ் வைண்டிங், எது காமன் வைண்டிங் அப்படிங்கிறது அடையாளப்படுத்த தெரியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நாம் அடிப்படையான இந்த டீட்டெயிலை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஒரு ஸ்டெப் ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம். என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக கன்வெர்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிற டாபிக். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி ஒரு ஆர்டினரி 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், ஸ்டெப் அப் ஆப்ரேஷனுக்கு டிசைன் பண்ண போகிறேன். ரொம்ப கூர்ந்து கவனிங்க எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத. இதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டினாக மாறும்பொழுது குழப்பம் வராமல் இருக்கணும். அதுக்காகத்தான் நாம் ரொம்ப கூர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸ்டெப் அப் ஆப்ரேஷனுக்காக நாம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், டாட் ரூல் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆர்டினரி இந்த மாதிரி 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் டாட் ரூல் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த டாட் இருக்கிற பக்கத்தை பார்த்து கரண்ட் வந்ததுன்னு சொன்னால் அதிலிருந்து அடுத்த பக்கத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லலாம். டாட் இருக்கிற பக்கத்துலேருந்து கரண்ட் வெளியே போச்சுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி என்ன அஸ்யூம் பண்ணிங்களோ அதுக்கு ஆப்போசிட். இப்போ நான் இதுக்கு பண்ணுறேன் பாருங்கள், கரண்ட் இங்கே உள்ளே வருது, இங்கே கரண்ட்டு வெளியே போகுது, ஏன்னா இதில் லோடு கனெக்ட் பண்ணுவோம். அப்போது நல்லா கவனிங்க, இந்த பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நான் எடுப்பேன் அட் எனி மொமெண்ட். ஓகே, டிசின்னு நினச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் பார்த்தோம்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்கும். அதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம். ஓகே, ஸோ அதனால் இந்த நெட் எம்எம்எஃப் வந்து 0வாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக இப்படி பண்ணுறது. ஓகே, ரைட். இப்போ இந்த டாட் ரூல் படி நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டிய ஒரு காரியம் வந்து இதுதான் அப்படின்னு சொன்னால், இந்த டாட் ரூலில் நாம் எப்படி ஈஸியாக மனசில் வச்சுக்கிடுறது அப்படின்னா பாருங்கள், ஒரு வைண்டிங் இருக்குது, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் இது அடிட்டிவ். அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் மைனஸ். ஸோ இது அடிட்டிவ். சரியா? ஈஸியாக மனசில் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். பதிலாக இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டாட் இங்கேயும் இன்னொரு டாட், இது சப்ட்ராக்டிவ் கனெக்ஷன். பார்த்தீங்களா? அப்போ இதில் என்னவாகும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி மாறிடும். ஸோ அதனால் இது சப்ட்ராக்டிவ். ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் வோல்டேஜ். ஓகே, அடிட்டிவ் போலாரிட்டியா சப்ட்ராக்டிவ் போலாரிட்டியா அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் ரெண்டு பக்கத்தில் உள்ள வோல்டேஜை முடிவு பண்ணணும். ஓகே, ஸோ என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் மைனஸ் அப்படி இருந்திருந்தால் அடிட்டிவ். பதிலாக இந்த பக்கம் ப்ளஸ் இருக்கிறதுக்கு பதிலாக மைனஸ் ப்ளஸ் இப்படி இருந்தாலும் அடிட்டிவ் தான். பதிலாக இப்படி இருந்ததுக்கு பதிலாக ப்ளஸ் மைனஸ் இப்படி இருந்தாலும் சப்ட்ராக்டிவ் தான். அதாவது ரெண்டு பக்கமும் தனியாக இந்த பக்கம் கிடக்கிறதுக்கு பதிலாக ரெண்டும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் டாட் இப்படி இருந்ததுன்னா இதுவும் சப்ட்ராக்டிவ். இது நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி சொன்னால், இந்த டாட் ரெண்டும் ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ரெண்டும் அவுட் சைடில் இருக்குது, அதில் ரெண்டும் இன்சைடில் இருக்குது. ஆனால் இது பாருங்கள் அப்படி கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான கனெக்ஷன் அடிட்டிவ், இந்த மாதிரியான கனெக்ஷன் சப்ட்ராக்டிவ். டாட் ரூலை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை மனசில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான வழிமுறை இந்த ப்ளஸ் மைனஸ்.
அந்த ப்ளஸ் மைனஸை ஞாபகம், டாட் இருக்கிற இடத்துல ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டாட் ரூலை வந்து ஈஸியாக மனசு வச்சுக்கலாம். ப்ளஸ்ங்கிறத நினச்சி என்ன பண்ணிடாதீங்க, டிசின்னு நினச்சி உள்ள குழப்பிடாதீங்க. உங்களுக்கு புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதை அப்படி சொல்கிறேன். ஓகே, ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ நான் அடிட்டிவில் கனெக்ட் பண்ண போகிறேன்னா சப்ட்ராக்டிவில் கனெக்ட் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத இந்த டாட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். இப்போ நான் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த A2வை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நேராக கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. சரியா? அப்போது இந்த இடத்துலேருந்து கனெக்ஷன் இப்படி ஆயிடுச்சு. ரைட். இதை கொஞ்சம் நீட்டி விட்டுருவோம் வெளியே. சரி, இப்போ என்ன சார் நடக்க போகுது, இந்த இடத்துல இருந்து ஒரு கனெக்ஷன், ஒரு வயர் எடுத்து வெளியே கொண்டு வரேன். பாருங்கள், இந்த A2வை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி கொண்டு வந்துட்டேன். +2 மைனஸ் அப்படியே வர மைனஸ்லேருந்து கூட மறுபடியும் +2 மைனஸ். பார்த்தீங்களா? ஸோ அதனால் இது அடிட்டிவ் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ நான் கனெக்ட் பண்ண விதத்தை வச்சுக்கிட்டு முதல்ல நான் இந்த வைண்டிங்கை வரைகிறேன். பாருங்கள், வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சு, அப்படிதான் டாட் இருந்தது. ஓகே, இந்த வைண்டிங். அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து நேராக இங்கே கொண்டு வந்து அடுத்த டாட்டில் ஆரம்பிக்கணும். அப்போ அடுத்த டாட் இந்த இடத்துல இருக்குது. சரினா பேர் கரெக்டாக பார்த்துங்க, A1 A2. ஸோ A1 A2. அடுத்தது யார், A2 வந்து B1 கூட கனெக்ட் ஆகிருக்கு, B1. அடுத்து இங்கேருந்து இந்த வைண்டிங்கோட எண்டு வந்து B2. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ டெர்மினல் யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். B2வில் இருந்து ஒரு டெர்மினல் வெளியே போகுது. ஓகே, அடுத்து இந்த A1ல் இருந்து ஒரு டெர்மினல் வெளியே போகுது. ஓகே, அடுத்து பாருங்கள், A1 A2வில் இருந்து ஒரு டெர்மினல் வெளியே வந்திருக்கணும். ஓகே, A1 A2. அவ்வளோதான். அப்போது இந்த பக்கம் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க, இந்த பக்கம் அவுட்புட் எடுக்கிறீங்க. ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ நீங்கள் இந்த கனெக்ஷனை வச்சே என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை நான் கொஞ்சம் இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கேன், தலைகீழாக வரைய போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தலைகீழாக வரைஞ்சிருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் A1 A2, இது B1 B2. B2வில் இருந்து வெளியே போகுது B1. சரிதானா? ஸோ இந்த மாதிரி நாம் புரிஞ்சுக்கிடுறோம். ஸோ இது V1 அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த இன்புட்டை V1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த அவுட்புட்டை வந்து V2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், வோல்டேஜ் எப்படி இருக்கும், அடிட்டிவ் பொலாரிட்டியில் இருந்த காரணத்தினால ரெண்டு வோல்டேஜும் ஆட் ஆகும். அடிட்டிவ் பொலாரிட்டியில் இருந்ததுனால ரெண்டு வோல்டேஜும் ஆட் ஆகிருக்கும். எப்படி, இந்த வைண்டிங்க்கு என்ன வோல்டேஜோ இந்த வைண்டிங்க்கு என்ன வோல்டேஜ், ரெண்டு வோல்டேஜும் ஆட் பண்ணி நாம் இந்த இடத்துல போடணும். அதே மாதிரி இந்த இன்புட்டில் இந்த வோல்டேஜ், இந்த வைண்டிங்க்கு என்ன வோல்டேஜ் இருக்குதோ அது மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்காக இப்போது நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஒரு 20 kVA டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கிறேன். ஓகே ரைட். எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொன்னால் 2400 பார் 240 வோல்ட். ஓகே, அதாவது ப்ரைமரியில் 2400 ரேட் பண்ணியிருக்காங்க, இங்கே 240 ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக மாறினதுக்கு அப்புறம் எப்படி நடந்திருக்கும் பாருங்கள். இந்த B1 to B2 அப்படிங்கிறதுல 240 இருந்திருக்கும், அப்படி தானே? ஸோ A1 A2வில் வந்து என்ன இருந்திருக்கும், 2400 இருந்திருக்கும். ஸோ அப்போது இந்த அடிட்டிவ் போலாரிட்டி அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டோட அடிஷன் தான் அவுட்புட்டில் கிடைக்கும். 400 ஒரு 2640 இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே 2400 கொடுப்பீங்க. ஸோ 2400 வோல்ட் கொடுப்பீங்க, 2640 எடுப்பீங்க. அப்போது ஸ்டெப் அப் ஆப்ரேஷன் பாருங்கள். A1 A2க்கு அக்ராஸாக நான் என்ன கொண்டு வந்தாச்சுது, இங்கே கொண்டு வந்தேன். B1 B2க்கு அக்ராஸாக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், சாரி இது B2 B1 மாற்றிக்கோங்க. B2 A1க்கு A1ம் B2. சரிதானா? ஓகே, இதை தலைகீழாக மாற்றி வரைஞ்சிருந்திருந்தால், இதை அப்படியே தலைகீழாக வரைச்சிருந்தா இது A1 A2, அடுத்தது இது B1, இது B2.
ஓகே, இப்போது டாட் ரூல் படி நமக்கு கரெக்டாக A1ங்கிற இடத்துல கரெக்டாக இருக்கும். சரியா, இங்கே இந்த இடத்துல டாட் கரெக்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள் அடிட்டிவ் போலாரிட்டி. ஸோ இப்போது இதை ஜஸ்ட்டு இப்படி மாற்றி வரைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ வழக்கம் போலவே வோல்டேஜ் இங்கே 2400, இங்கே 2640 வோல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது கரண்ட் டைரக்ஷன்ஸ் அசைன் பண்ணணும். எப்படி சார்? பாருங்கள், இந்த மாதிரி நாம் ப்ளஸ் மைனஸ் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்போது அடிட்டிவ் போலாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த டாட்டை பார்த்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும், அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எங்கேயும் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நாம் என்ன பண்ணலாம், கரண்ட் டைரக்ஷன்ஸ் போடணும். இங்கே இருந்து I1 கரண்ட் வருது. இது அடிட்டிவ் போலாரிட்டிங்கிறதுனால கரண்ட் உள்ளே பார்த்து வரும் காமன் வைண்டிங்கில். இது காமன் வைண்டிங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சீரீஸ் வைண்டிங். ஓகே, ரைட். பேர் நாம தான் கொடுக்குறோம், அதாவது இதுதான் காமன் வைண்டிங். இந்த A1 A2 காமன் வைண்டிங், இந்த B1 B2 சீரீஸ் வைண்டிங், அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ இங்கே கரண்ட் உள்ளே பார்த்து வரணும், கண்டிப்பாக அவுட்புட்டில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகணும். இதை வந்து நாம் I2ன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த உள்ளே பார்த்து வரக்கூடிய கரண்ட் நாம் என்னென்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, I1 மைனஸ் I2. அதாவது இங்கே வரக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் I1 மைனஸ் I2. மைனஸ் போடணுமா? இல்லை, ஸ்டெப் அப் ஆப்ரேஷனுக்கு மைனஸ் போட வேண்டாம். ஓகே, ஸ்டெப் டவுன் ஆப்ரேஷனுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். I1 மைனஸ் I2ன்னு போட்டு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, இந்த மாதிரி வருது. அடுத்த கேள்வி, இந்த I1 கரண்ட் இந்த I2 கரண்ட் என்ன அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது டிரான்ஸ்ஃபார்மர் 2 வைண்டிங் தான் ஒரிஜினல். அதைத்தான் நாம் கனெக்ஷன் கொடுத்து இப்படி மாற்றிருக்கோம். அதனால் அந்தந்த வைண்டிங்குரிய கரண்ட் என்னவோ அந்த கரண்ட்டு தான் அந்தந்த வைண்டிங்கில் போகணும். ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் முதல்ல. அப்போது இந்த வைண்டிங்குரிய கரண்ட் என்ன பாருங்கள், இது 20 kVA. therefore இதனோட கரண்ட் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். 20 kVA by 2400. ஓகே, இதை எப்படி சொல்லலாம், 20 kVA டிவைடட் பை 240. ஸோ அப்போது இந்த வைண்டிங்கோட கரண்ட் இந்த வைண்டிங்கோட ஃபுல் லோட் கரண்ட் ரேட்டட் கரண்ட் அதை நாம் கண்டுபிடிக்கலாம். இது எவ்வளோன்னு சொல்லலாமா இப்போது? ஸோ 8.3 ஆம்ஸ் இந்த வைண்டிங்கில் போகக்கூடிய கரண்ட். அதாவது இந்த கரண்ட் வந்து இதனோட ரேட்டட் கரண்ட் 8.3 ஆம்ஸ். இதுக்கு எவ்வளோ சார் அப்படின்னு பாருங்கள், இதுக்கு வந்து 83.3 ஆம்ஸ். அப்போ இதனோட ரேட்டட் கரண்ட். அப்போது அந்தந்த வைண்டிங் கரண்ட்டை நம்ம போடணும். இப்போ A1 A2 அப்படின்னு பாருங்கள், இந்த இதனோட கரண்ட் உண்மையிலேயே இந்த கரண்ட் என்ன 8.3 ஆம்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதான். 8.3 ஆம்ஸ். இந்த I2ங்கிற கரண்ட் என்ன, இந்த வைண்டிங்குரிய கரண்ட், இந்த I1 நான் சொல்லலை, இதை மட்டும் தான் சொல்கிறேன். இந்த வைண்டிங்குள்ளே அப்படிங்கிறத நான் அதனால தான் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்து இந்த வைண்டிங்குரிய கரண்ட் இது I2 நோ ப்ராப்ளம், ஏன்னா இது தனியாக தான் போகுது. ஸோ இந்த I2ங்கிற கரண்ட் எவ்வளவு 83.3. ஸோ இங்கே இந்த வைண்டிங்குரிய கரண்ட் 83. இந்த வைண்டிங்குரிய கரண்ட் 8.3. ஸோ அப்படின்னு சொன்னால் இந்த I1 எவ்வளவு, I2 உறுதி ஆகிட்டு 83.3. ஆனால் அந்த I1 வந்து எவ்வளவு இருந்தாகணும் நல்லா பாருங்கள். இதில் 8.3 பிரிஞ்சது போகத்தான் 83.3. அப்போ இங்கே எவ்வளோ இருந்திருக்கணும், ஏதோ ஒன்று. நல்லா கவனிங்க, எப்படி கண்டுபிடிக்கிறேன், I1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 83.3. சரிண்ணா? ஸோ I1 எனக்கு வேணும், எக்ஸுக்கு பதிலாக 8.3 போடுங்க. 8.3 I1லேருந்து 8.3 பிரிஞ்சது போகத்தான் மீதி அங்கே போகுது. therefore I1 ஈக்குவல் டு 83.3 ப்ளஸ் 8.3. ஸோ 83.3 ப்ளஸ் 8.3. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு I1 அப்படிங்கிற இந்த வைண்டிங் இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வைண்டிங் அப்படிங்கிறது இதுக்கே உரிய கரண்ட், ஃபுல் லோட் கரண்ட். அது எங்கேருந்து கண்டுபிடிக்கணும், கிவன் டீட்டெயிலிருந்து கண்டுபிடிக்கணும். இந்த வைண்டிங்கே உரிய கரண்ட், அதையும் கிவன் டீட்டெயிலிருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்தந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரைமரி கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படை என்ன,
ஸ்டெப் அப் ஆப்ரேஷனாக உள்ளே பார்த்து போயிருக்கும், ஸ்டெப் டவுன் ஆப்ரேஷன்னா வெளியே பார்த்து வந்திருக்கும். ஸோ உள்ளே பார்த்து வந்ததுன்னு சொன்னால் இந்த கரண்ட்லேருந்து இது கழிஞ்சது போக மீதி தான் அங்கே போகும் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து நான் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது I1 கரண்ட் எவ்வளோன்னு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 83 8 91.6 91.6 வோல்ட் சாரி 6 ஆம்பியர் கரண்ட் இந்த I1 வழியாக போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு தெளிவாயிடணும். இந்த வைண்டிங் இதுக்குரிய ரேட்டட் கரண்ட் கிவன் டீட்டெயிலிருந்து கண்டுபிடிக்கப்படுது. இதுக்குரிய ரேட்டட் கரண்ட் கிவன் டீட்டெயிலிருந்து கண்டுபிடிக்கப்படுது, கிவன் ரேட்டிங்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கப்படுது. இந்த I1 மைனஸ் I2ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த காமன் வைண்டிங் கரண்ட், அதை வந்து ICன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கரண்ட் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிதானா? ஸோ அது ஸ்டெப் அப் ஆப்ரேஷன் சொன்னால் I1 மைனஸ் I2, ஸ்டெப் டவுன் ஆப்ரேஷனாக மைனஸ் முன்னாடி போட்டுக்கணும். ஓகே, இந்த கரண்டோட டேரக்ஷன் அதுக்கு ரொம்ப அவசியம். அதை நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற தெளிவாக உள்வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நாம் இந்த அடிப்படையான இந்த காரியங்களை மனசில் வச்சுக்கோங்க. இது இங்கே இருந்து தான் வந்தது, இது இங்கே இருந்து இந்த கனெக்ஷன் படி வந்தது. இந்த கனெக்ஷன் நாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் டு மைனஸ் மறுபடியும் ப்ளஸ் டு மைனஸ் இப்படி தான் வந்தோம். அப்படி அடிட்டிவ் பொலாரிட்டி படி வந்தோம். ஸோ அடிட்டிவ்க்கு இந்த வழி மட்டும்தான் இருக்குதா, இல்லை மாற்றியும் செஞ்சுக்கலாம். இதை நினச்சி பாருங்கள். இந்த ப்ளஸ் டு மைனஸ், இந்த ப்ளஸ் டு மைனஸ் பதிலாக இப்படி ரிவர்ஸில் போகலாம். மைனஸ் டு ப்ளஸ் மைனஸ் டு ப்ளஸ் அப்படின்னு தானே. ஸோ நான் இப்போது அவ்வளோ தூரம் போக முடியாதுங்கிறதுனால ஒரு இதை மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன், ஒரு காம்பினேஷன் மட்டும். ஸ்டெப் அப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சது, எப்படி நாம் கொண்டு வரோம் அப்படிங்கிறத. ரேட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபைனல் பாயிண்ட், ஹவு டு ஃபைண்ட் த ரேட்டிங் ஆஃப் த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் என்ன ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம். இந்த மாதிரி இது டூ வைண்டிங் வந்து 20 kVA. பட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் என்ன அப்படி தெரிகிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் நார்மலாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன். நாம் இன்னொரு அடுத்து நான் சொல்ல போகிறேன் அதை. இப்போ பாருங்கள், இந்த வைண்டிங்கில் வந்து வோல்டேஜ் அண்டு கரண்ட் ரெண்டையும் பெருக்குனா ரேட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், V × I. தேர்ஃபோர் இந்த இடத்துல வரக்கூடிய கரண்ட் என்ன, இந்த வோல்டேஜ் அண்ட் இந்த கரண்ட், அவ்வளோதான். அப்படிதானா? ஸோ அதை நான் மாற்றி போட்டு இந்த படத்தோட மாறுதல் தானே இங்கே ஆல்டர்னேட்டிவ். பாருங்கள், 2640 × 83.3 இந்த வைண்டிங் இந்த அவுட்புட் சைடில், அல்லது மாற்றி சொல்லுங்கள் இந்த வோல்டேஜ் இன்ட்டு இந்த கரண்ட், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். அதாவது V1 I1 = V2 I2. இதுதான் ரேட்டிங். அதனால் நீங்கள் எய்தர் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அல்லது அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த பக்கத்துலேருந்து கண்டுபிடிக்கணும்னா 2400 × 91.6 பெருக்கணும் என்னோடய ரேட்டிங். இல்லை இந்த பக்கத்துலேருந்து கண்டுபிடிக்கணும்னா 2640 × 83.3 பெருக்கி பாருங்கள், கரெக்டாக ரெண்டுமே வரும். ஓகே, ஸோ ரேட்டிங் கண்டுபிடிக்கும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் என்னன்னு சொன்னால் அந்த வைண்டிங்கில் அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் அண்ட் இந்த வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த I1 I2 அதை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய காரியங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நாம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக கன்வெர்ட் பண்ணணும், ஒரு கொடுக்கப்பட்ட டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுல எப்படி மாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. அந்த வயரை எடுத்து அது என்றைக்குமே இந்த மாதிரி பேர் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். A1 A2 B1 B2 அப்படின்னா எந்த இடத்துல கொண்டு கனெக்ட் பண்ணுறோம் பண்ணினால் எப்படி வரும். நீங்கள் அந்த வயர் வழியாகவே போயிட்டு அந்த படத்தை வரைஞ்சிக்கலாம். பட் இப்படிலாம் வரைஞ்சி நம்ம பண்ண போகிறதில்ல. பட் இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு சில நேரங்களில் இதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கனெக்ஷனை வச்சு உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அடிட்டிவ் பொலாரிட்டியா இல்லை சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டியா அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம டாட்டையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகே ரைட். இப்போ நம்ம ஸ்டெப் டவுன் ஆப்ரேஷனுக்கு போகலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டெப் டவுனில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது.